இஸ்ரேலின் காசா மீதான தாக்குதல்கள் கடந்த 22 மாதங்களாய் தொடரும் நிலையில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இஸ்ரேல் இன்று உலக அரங்கில் ஓரம் கட்டப்பட்டு இருக்கிறது. 1947 பலஸ்தீன் பிரித்தானிய ஏகாதிபத்தியத்தின் கீழ் இருந்தபோது மத்திய கிழக்கில் தங்கள் அதிகாரத்தை தக்கவைக்க பலஸ்தீன் பிரதேசத்தில் இஸ்ரேலை நிறுவ பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் தலையிட்டன. அதன் அடிப்படையில் லட்சக்கணக்கான பலஸ்தீனியர்கள் ஒரே இரவில் தங்கள் இடங்களை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டு அதன் பிறகு அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளின் ஆதரவுடன் தனது எல்லையை விரிவுபடுத்திய இஸ்ரேல் பலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அனுமதிக்காமல் 8 தசாப்தங்களாக அதற்காக போராடும் அமைப்புகளை அழிப்பது என்ற பேரில் குழந்தைகள், பெண்கள் உட்பட அப்பாவி பொதுமக்களை தாக்கி வருகிறது. இந்த 8 தசாப்த காலத்துக்குள் பலஸ்தீன பிரதேசத்தை காசா பகுதியில் ஒரு சிறிய அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட பகுதியாக குறைத்துள்ளது. பலஸ்தீன மக்கள் தங்கள் சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வாழ வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். கடந்த 2023 ஆண்டு பெஞ்சமின் நெத்தன்யாகுவினது நீதித்துறை சட்ட திருத்தங்களுக்கு எதிராக மக்களின் எதிர்ப்பை தொடர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக நிலையற்ற தன்மை ஆரம்பித்தது. அன்று முதல் தொடர்ச்சியாக மக்களையும் ஆட்சியையும் ஒரு பரபரப்பில் வைத்துக் கொள்ள கடந்த 22 மாதங்களாக தொடரும் பலஸ்தீனிய இஸ்ரேல் மோதல்கள் 2023 ஆண்டு அக்டோபர் 7 ஹமாஸ் அமைப்பால் இஸ்ரேல் மீதான தாக்குதலில் வேரூன்றி இருந்தாலும் அந்த தாக்குதலுக்கு பிறகு காசா பகுதி உட்பட அடையாளம் காணப்பட்ட ஹமாஸ் இலக்குகளை தாக்குவது என்ற பேரில் இஸ்ரேல் குழந்தைகள் உட்பட அப்பாவி பொதுமக்களை தொடர்ந்து தாக்கி வருகிறது. கடந்த 22 மாதங்களாய் தொடர்ந்து வரும் மோதல்கள் காரணமாக இரு நாடுகளிலும் உள்ள சாதாரண மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிலும் இஸ்ரேலிய தாக்குதல்களால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 60,000க்கும் மேற்பட்ட பலஸ்தீன பொதுமக்கள் ஏற்கனவே கொல்லப்பட்டுள்ளனர். ஏராளமான மக்கள் காயமடைந்துள்ளனர். பலஸ்தீனத்தின் காசா பகுதியில் மின்சாரம் மற்றும் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவமனைகள், பாடசாலைகள், போக்குவரத்து மற்றும் பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அளிக்கப்பட்டுள்ளன. சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் உணவு மற்றும் மருந்துகளை வழங்கினாலும் எல்லைகளை மூடி பாலஸ்தீன மக்களுக்கு குறைந்த அளவிலான உதவிகள் கூட சென்றடைவதை தடுக்கும் அளவிற்கு இஸ்ரேல் மோதலை கையாண்டு வருகிறது. கடந்த வியாழக்கிழமை காசாவை முழுமையாக கைப்பற்றும் தீர்மானத்தை இஸ்ரேலிய அமைச்சரவை எடுத்ததை தொடர்ந்து இஸ்ரேலிய சமூகத்திற்குள் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஹமாஸ் போராளிகளின் பிடியில் இருக்கும் இஸ்ரேலியர்களை விடுவிக்க சமாதான வழிமுறைகளை கையாள வேண்டும் என அமைதியை விரும்பும் இஸ்ரேலிய மக்களும் ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர். இதேவேளை இந்த மாபெரும் இன அழிப்புக்கு எதிராக உலகம் எங்கும் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கின்றன. வரலாற்றில் என்றும் இல்லாத அளவுக்கு ஆஸ்திரேலியாவில் கிலோமீட்டர் கணக்கில் நீண்ட மக்கள் எதிர்ப்பு பேரணி இடம்பெற்றது. ஐரோப்பிய நகரங்கள் இஸ்ரேலிய அரசின் செயல்களை எதிர்க்கும் போராட்டங்களால் தினமும் அதிருகின்றன. அதே போலவே சர்வதேச நீதிமன்றம் நெத்தன்யாகுவிற்கு பிடியாணை பிறப்பித்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை இஸ்ரேலை வன்மையாக கண்டித்திருக்கிறது. ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன், கனடா உட்பட இஸ்ரேலுக்கு என்றும் ஆதரவளிக்கும் நாடுகள் கூட இஸ்ரேலின் இந்த செயல்களை வன்மையாக கண்டித்து வருகிறது. ஜெர்மனி இனி இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்குவதில்லை என்று தெரிவித்திருக்கிறது. 140க்கும் மேற்பட்ட நாடுகள் பலஸ்தீனை ஒரு தேசமாய் அங்கீகரித்திருக்கும் நிலையில் இஸ்ரேலுக்கு மிக நெருக்கமான பிரான்ஸ், பிரிட்டன், கனடா பலஸ்தீனை ஒரு சுதந்திர தேசமாய் அங்கீகரிக்க முடிவு எடுத்திருக்கின்றன. அமைதியை விரும்பும் உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்கள் தற்போது இதற்காக குரல் எழுப்பி வருகின்றனர். அத்தோடு பலஸ்தீன இனப்படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் சுதந்திர பலஸ்தீனத்திற்காகவும் சோசலிச இளைஞர் சங்கம் உட்பட இளைஞர் சங்கங்கள், சிவில் அமைப்புகள், சுதந்திர பலஸ்தீனுக்காக குரல் கொடுக்கும் இயக்கங்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து நடத்திய ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணி இன்று பொரல்லையில் நடைபெற்றது. உலகெங்கிலும் உள்ள பலஸ்தீன போராட்டத்தை ஆதரிக்கும் லட்சக்கணக்கான மக்களுடன் இலங்கையர்களாகிய நாமும் கைகோர்த்திருப்பதை இது மீண்டும் மீண்டும் உறுதி செய்கிறது. போரின்றி அனைவரிடமும் அன்பு காட்டும் சமூகத்தையும் உலகையும் கட்டி எழுப்புவதற்கு ஒரு நாடாக நாம் காட்டும் உதாரணத்தையே இது எடுத்து காட்டுகிறது. எனவே உலகில் வாழும் அனைத்து மக்களும் இன, மத வேறுபாடின்றி பாலஸ்தீன சுதந்திர போராட்டத்தை ஆதரிக்கவும் பாலஸ்தீனத்தின் மீதான ஆக்கிரமிப்புக்கு எதிராக குரல் கொடுக்கவும் வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஒரு யுத்தத்தில் முதலில் அழிவது மனிதநேயமாகும். அதனால் யுத்தம் வேண்டாம், மனிதநேயம் காப்போம் என்று குரல் எழுப்ப வேண்டிய காலகட்டத்தில் நாம் அனைவரும் இருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்தி இன்று விடைபெறுகிறோம்.